பிஎம் எலெக்ஷன்ஸு, அது ஒரு மெயின் காரணம். ஸ்விக்கி வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஃப்ளிப்கார்ட்காரன் இவ்வளோ மோசமானவான்ட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. லேபிள் இருக்கணும், அதனால ஒன்றுமே லேபிள் தான், சின்ன லேபிள் தான் இருக்குது. ட்ராவல் கால டைம்லாம் நான் ஃபோன் வாங்க மாட்டேன். உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. கைஸ், இதுதான் டே 5 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரீஸ். இந்த விலாக் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் ஒரு 1.5 month பிரேக் எடுத்தது எல்லாமே என்ன ரீசன் இந்த விலாகில் நான் தெளிவாக சொல்கிறேன் கைஸ். எதனால என்ன பிரச்சனைலாம் நான் உங்களுக்கு மோட்டோ நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. போக போக ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கேன்டா, அந்த மாதிரி கதை தான் இருக்குது கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடுச்சு கைஸ். 8 to 8:30 நம்ம போய் அங்கே போயிடணும். இப்போ ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, காலையில் ஏந்தே ரொம்ப லேட் தான் கைஸ். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த வேலைக்கு ஒரு வேலை உங்களுக்கு அசைன் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது முழு பொறுப்போடு பண்ணுங்க கைஸ். ஆஃப் மைண்டடோடு எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 months, நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 months தான். நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 monthsலாம் ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த கான்சன்ட்ரேஷன்னால் நம்ம இந்த சீரீஸ் நல்லா வருதா இல்லையான்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் கைஸ். ஏன்னா அது நான் கிட்டத்தட்ட அது இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ வெளியே வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துக்கும். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருந்துக்கும் நம்ம எதனால் இவ்வளோ வெளியே வந்திருக்கோன்ட்டு. இப்போ அந்த சீசன் வந்துடுச்சு. அந்த கான்சன்ட்ரேஷன் அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இது கோட்டை விட்டுறணும்னு ஒரு சின்ன வருத்தம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் தான் ஒரு தைரியம் இருக்குது கைஸ். பெட்ரோல் வேறு ஒரே பாயிண்ட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, பட்டக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கணும். நேற்று மாதிரி கிளைமேட்லாம் இல்லை கைஸ். இன்றைக்கி ஒரு அளவு கிளைமேட் பரவாயில்ல தான். ஏன்னா நேற்று எல்லாமே காலையிலேருந்து சாயந்தரம் வெளியும் எல்லாமே டிசிலிங் தான். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்க கைஸ், டெலிவரி பெட்ரோல் போட்டுக்குன்னு ஒரே வாட்டி நம்மளுக்கு எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு, நேற்று மாதிரி ஒரு 30 அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி ஒரு 70-80 வந்துச்சுன்னா கூட நம்மளோட 25,000 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி வழியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன வரப்போகுதுன்ட்டு. ஷிப்மெண்ட் அசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் கைஸ், ஓகேங்களா கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. எத்தனை ஷிப்மெண்ட் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான் கைஸ். கிட்டத்தட்ட 75 ஷிப்மெண்ட் தான். அதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுமா? எல்லோரும் வந்து என் ஏரியாவிலே கை வச்சா நான் எங்கடா போகிறது. ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான், ப்ரோ இந்த மாதிரி நான் சாந்திபுரத்துக்கு போகிறேன், எனக்கு அங்கே ஒரு 20 ஷிப்மெண்ட்டு நான் அவனுக்கும் கொடுத்தேன். திரும்ப இன்னும் எடுத்தேன், ப்ரோ நான் வேறு வில்லேஜுக்கு போகிறேன், எனக்கும் ஒரு 20 ஷிப்மெண்ட் கொடுங்க. எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30-37 வந்துச்சு. போய் கடுப்பு ஆயிடுச்சு, சரியான கடுப்பு. ஏன்னா 30-37 பண்ணாவே நம்மளுக்கு டோட்டல் ட்ராப் தான், சுத்தமாக ட்ராப் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 ரூபானா ஒரு 30 பண்ணால் அதில் 5 எடுத்துருங்க, ஒரு 25 தான் நம்மளுக்கு வருமே. ஆக்சுவலாக 25 தான் வருமே. அந்த 25க்கு 13 rupees கேல்குலேட் பண்ணால் ஒரு 500 ரூபா கூட கிட்டத்தட்ட வராது. அதுக்காக நான் என்னென்னா இது கொடுக்காமல் இருக்கலாம்ல, நான் போய் லீவ் போட்டுறேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி லீவ் போட்டுடுறேன், நீங்கள் வேறு யாருனா பண்ணிக்கோங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் உங்களுக்கு காலையில் சொல்லியிருந்தப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது கைஸ் அப்படின்ட்டு. சரி தம்பி, அவங்களதெல்லாமே நீயே எடுத்து போட்டுக்கோன்ட்டு மொத்தம் சண்டை போட்டுன்னு இப்போ நம்மளுக்கு ஆக மொத்தம் ஒரு 74 ஷிப்மெண்ட் கைஸ். மொத்தமே க்ரோசரியும் சேர்த்தே 74 தான். க்ரோசரி ஒரு 7, அதுக்கப்புறமா பெரிய ஆர்டர்ஸ் வந்து ஒரு 14. அது கொஞ்சம் பேர் வந்து அங்கேயே எடுத்துப்பாங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நம்ம வச்சுக்க முடியாது. அதனால தான் இப்போ கிட்டத்தட்ட
காலையில் எடுத்தவொடனே மங்களகரமாக சாந்தி லேஅவுட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பேரலஸ் ரோட்டில் இருக்கிற டார்ச்சல் எங்கேயுமே இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்ட்ரீட் தான் எடுத்துருக்கோம் கைஸ். இன்னும் பேரலஸ் ரோட்டில் நம்ம மத்தியானத்துக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் போயிட்டு நம்ம பேரலஸ் ரோட் இங்கே சோமையா ஸ்ட்ரீட்லாம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாந்தி லேஅவுட் தான். சாந்தி லேஅவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு 37 இருக்குது. அதே ஆஃப் தி இது கம்ப்ளீட் பண்ணிடுது, ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுது. ஒன்றும் பரவாயில்ல தான். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock கைஸ். ரொம்ப லேட்டு. நானே 9 மணிக்கு தான் போனேன், அப்பயுமே எவனுமே வரல. போயிட்டு அப்போ தான் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு எல்லாம் அது ஷிப்மெண்ட்டில் ஒரு சண்டை கைஸ். கரெக்டாக 47 பண்ணுறப்போ மொத்தம் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, எல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு நார்மல் மனுஷன் கஷ்டம் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு கைஸ். நான் ஜஸ்ட்டு சீரியஸ் பண்ணுறது தான் வந்தேன், ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் நார்மல் பர்சன்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்கிட்ட கேள்வி வாங்குறது, அவங்கக்கிட்ட சண்டை, எல்லார்கிட்டையும் சண்டைன்ட்டு ஒருத்தங்கிட்ட ரொம்ப கஷ்டம். சரி இருங்க, ஃபஸ்ட்டு சாந்தி லேஅவுட்டில் எத்தனை ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் முடியுமோ. ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சா. ஒரு 2 o'clock மொத்தமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனால் அது சாயந்தரம் 7 மணி ஆகிடும். அங்கே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு அளவுக்கு ஓகே தான் வியாபாரம், டல்லுலாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுறோன்னா க்ரோசரி. ஏன்னா குப்பம் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் க்ரோசரி டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நான் கைஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி 1 month பிரேக் எதுக்காகனா நம்ம எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு, பிஎம் எலெக்ஷன்ஸு. அது ஒரு மெயின் காரணம் என்னுடைய பிரேக்கு. இருங்க, இங்கே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறோம். சே எங்கே இது? ஓகே. கைஸ் ஆல்மோஸ்ட் க்ரோசரி நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. நான் எங்கே எட்டுன்னு போய் வச்சுன்னு டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே வச்சா எதுவுமே பத்தாது. கைஸ் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா எக்ஸாக்டாக 11:47 ஆகிட்டுருக்கு. 11:15 வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா 12 டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இன்னும் 62 ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணணும். நேற்று இதே டைமுக்கு கிட்டத்தட்ட 3 ஆர்டர் கூட ப்ராப்பராக இது பண்ணல. நம்ம பேரலஸ் ரோடு இருக்கிற காரணத்தினால் நேற்று கிட்டத்தட்ட எதுவுமே டெலிவரி பண்ணல. இன்றைக்கி இப்போ தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேரலஸ் ரோடுக்கு போகணும். இங்கே டிடிடி கல்யாண மண்டபம் கிட்ட கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது, அங்கே டெலிவரி பண்ணணும் கைஸ். கைஸ் இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2:01 ஆகிட்டுருக்கு கைஸ். இப்போ தான் நம்மளோட லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எத்தனை ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா இருங்க, கிட்டத்தட்ட 23 ப்ராடக்ட் கைஸ். காலையிலேருந்து 23, மேலே 2 25, ஆக மொத்தம் 25 ப்ராடக்ட்டு. 75க்கு 25 தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். என்ன இதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் எல்லாம் டார்ச்சல் பண்ணுவாங்க கைஸ், அது அப்படி தான், என்ன பண்ணுறது. அதான் உங்களுக்கு காலையிலே சொல்லியிருந்திருப்பேன், ஒரு நார்மல் டெலிவரி பர்சனோடைய வலி எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்ட்டு. கைஸ் நான் எதுக்காக கிட்டத்தட்ட 1.5 மாதம் பிரேக் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் எலெக்ஷன் தான் கைஸ். எதுக்காகனா நம்ம ஒரு பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருந்தோம். அங்கே நம்மளுக்கு மந்த்லி ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேலரியாக வருது.
இந்த எலெக்ஷன் காரணத்தினால இந்த கேவைசி இஷ்யூ கொஞ்சம் ஆயிடுச்சு கைஸ். கேவைசி இஷ்யூ ஆயினால கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து இன்னும் அமௌண்ட் எனக்கு வரதில்லை. நெக்ஸ்ட் மந்த் தான் நான் அந்த அமௌண்ட் வரப்போகுது கைஸ். அதே தான் மெயின் ரீசன். அதுக்கப்புறமா சரி அதான் வரலையே, நம்மளுக்கு அமௌண்ட் வரலையே, நம்ம எதுனா சீரீஸ் பண்ணலான்ட்டு நானும் டெலிவரி சீரீஸ் பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். டெலிவரி சீரீஸில் நம்மளோட ஸ்விக்கி வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்ன ரீசன்ட்டு நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன், ஓகேங்களா? இதுதான் மெயின் காரணம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், லாக்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துட்ருக்கோம். எல்லாமே வேறு லெவல் அப்டேட் கொடுத்து வந்துருப்பேன். எல்லாமே ஊற்றிக்கிச்சு. அதனால தான் இப்போ நம்மளும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால டெலிவரி ஏர்னிங் மணி வித் டெலிவரி சீரீஸ் கைஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியாக போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு செட் எடுத்துன்னு போகணும் கைஸ். இப்போ செகண்ட் ட்ரிப்பு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ட்ரிப்பு இருக்குது கைஸ். அது ரொம்ப பெரிய ஆர்டர்ஸ் தான். அமௌண்ட்டெல்லாம் 500-600 தான். டப்பா மாத்திரம் ஓரம் பட்ட அளவு இருக்கும் கைஸ். இப்போ டைம் எவ்வளோன்னா 2:30. உலகத்தில் இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்காங்களாச்சா. ஒரு பெரிய ஆர்டர் கைஸ். எவ்வளோ ஆர்டர்னா அந்த ரேட்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 நினைக்கிற மொபைல் ஃபோன். அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ எட்டுனா தான் 3 மணிக்குள்ளே எடுத்துன்னு வா, இல்லைன்னா நான் வாங்கிக்கிறதில்ல, ராவகால டைம்லாம் நான் ஃபோன் வாங்க மாட்டேன் அப்படின்னு செம்ம கூத்தாயிடுச்சு கைஸ். ராவகால டைம்லாம் எடுத்துன்னு அது ஃபோனெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன், நீ அப்படியே எடுத்துன்னு போயிடணும் அப்படி இப்படி சொன்னாங்க. ஐயோ என்ன ராவகாலம் ஏமாண்டமோ. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்காங்களா? இருங்க கைஸ், ஏதோ கால் வந்துட்டுருக்கு. அம்மா, ஹலோ, சொல்லுமா. நான் சாப்பிட்டல, வந்து சாப்பிட்டு வந்துட்டல. நீ தான் வீட்டில் இல்லை, நீ எங்கேயோ போயிருந்த. அப்பாவை கேட்டேன், நீ எங்கேயோ போயிருக்கேன்னு சொன்னாங்க. சரி நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆச்சு, சாப்பிட்டேம்மா. சரி பத்திரம். கைஸ் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஷிப்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 8 ஷிப்மெண்ட் இருக்குது கைஸ். ஒரு சரியான சம்பவம் நடந்துச்சு கைஸ். ஃப்ளிப்கார்ட்காரன் இவ்வளோ மோசமானவான்ட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நான் மாட்டியிருந்திருப்பேன். என்னோடய அசைன்மெண்ட்டில் என்னோடய ஷிப்மெண்ட்டில் ஒரு ஃபேக் ப்ராடக்ட். இங்கே அந்த கிளிப்பிங் இருக்குது, ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் இருக்கணும். அதனால் ஒன்றுமே லேபிள் தான், சின்ன லேபிள் தான் இருக்குது. பக்கா ஃப்ரேட் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 280 அது சார்ஜு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த அக்கா என்ன பிடிச்சிக்கினாங்கோ, என்னடா தம்பி ஒன்றுமே இல்லை அது இதுன்னு கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் கால் பண்ணி அவங்க பேசி அப்புறமா அந்த அண்ணா வந்துட்டாங்க. அந்த ஓனர் அண்ணா வந்துட்டு, தம்பி என்ன ஃபேக் ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன்னு கேட்டாங்க மேனேஜர்கிட்ட. திருப்பம் எங்கே உங்களது இது இருக்குது, ஆஃபீஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு, சரி நம்ம ஏரியா தான், அங்கே போய் கேட்குறேன் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரீஃபண்ட் வாங்கின்னு வந்துட்டாரு. இங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கின்னு வந்துட்டார். ஆனால் பயங்கரமான ஃபேக் ப்ராடக்ட். சே இப்படி இருக்குன்ட்டு நம்பலை. சரி விடுங்க கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஷிப்மெண்ட்டுமே அங்கே சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோன்னா ஃபோனில் அந்த ஷிப்மெண்ட் ரெக்கார்டு இல்லை கைஸ். எல்லாம் யார் காரணம்னா, நம்மளுக்கு ஹெட் இருப்பாங்க பார்த்தீங்களா, டீம் லீடர், அவர் தான் காரணம் கைஸ். மொத்தம் அடிச்சு விட்டார். இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம 57 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆகும் எவ்வளோ, கிட்டத்தட்ட 73 ஆர்டரோ 80 ஆர்டரோ, 80 ஆர்டருக்கு 53 ஆர்டரு. என்னடா அவ்வளோ கம்மின்ட்டு அவங்களே கேட்டாங்க. ஒருத்தவங்க கூட ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல கைஸ். அதே மெயின் பிரச்சனை. ஃபோன் பண்ணால் ஒரு ரீசெண்டாக ஒரு கால் பண்ணேன். அவர் ஹிந்திக்கார் பையா, கோன் हिंदी में बात कर, हिंदी में बात करன்னு சொன்னேன். சரி கோட்னா சொல்கிறான்னு கேட்டேன்.
कोड क्या बोलेगा क्या कोड हिंदी में बात कर சிரிக்கிறாங்க எனக்கு ஒரு பக்கம் சரியான கடுப்பு என்னடா இவன் நம்ம இவ்வளோ படுதாது பாடுபடுத்துகிறானேன்ட்டு நினச்சிக்கின்னு சரி ஏதோ பண்ணுறான்ட்டு விட்டோம் கைஸ் சரி விடுங்க எல்லாம் இருக்கிறது தான் கைஸ் நாளைக்கு அட்வான்டேஜஸ் அண்டு நாளைக்கு அட்வான்டேஜ் மாத்திரம் பார்க்கலாம் ஒரு டெலிவரி பர்சனுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இந்த டெலிவரினாலன்ட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க பிடிக்கலைன்னா ஃப்ரீயாக விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் ஃப்ரம் லோக்கி எண்டிங் ஃப்ரம் Day 5 of delivery series.